பெருமாள் கோவில்களில் மிக உயர்ந்ததாக கருதப்படுவது திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில். இங்கு பீமன் என்ற குயவர் வசித்தார். இவர் பெருமாள் பக்தர். ஆயுள் முழுவதும் சனிக்கிழமை விரதம் இருப்பதாக சங்கல்பம் எடுத்து கொண்டவர். ஆனால் இவரது ஏழ்மையின் காரணமாக எந்நேரமும் தொழிலில் மூழ்கி கிடப்பார். சனிக்கிழமைகளில் கோவிலுக்கு போக நேரம் இருக்காது. போனாலும் பூஜை முறையும் தெரியாது. தப்பித் தவறி போனால் பெருமாளே நீயே எல்லாம் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு வந்து விடுவார். ஒரு முறை மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. பெருமாளை பார்க்க கோவிலுக்கு போக நேரமில்லை. பெருமாளை இங்கேயே வரவழைத்தால் என்ன என்று யோசித்தார். படபடவென களிமண்ணால் ஒரு சிலையை செய்தார். பூ வாங்கும் அளவிற்கு அவரிடம் பணம் கிடையாது. எனவே தான் வேலை செய்து முடித்த மீந்துவிடும் மண்ணை சிறு சிறு பூக்களாக செய்து அதை கோர்த்து சிலையின் கழுத்தில் போட்டு வணங்கி வந்தார். ஊர் அரசர் தொண்டைமானும் பெருமாள் பக்தர். அவர் சனிக்கிழமைகளில் தங்க பூமாலை ஒன்றை அணிவிப்பார். ஒரு முறை இப்படி அணிந்துவிட்டு மறுவாரம் வந்தார். பெருமாளின் கழுத்தில் மண் பூமாலை தொங்கியது. பட்டர்கள்தான் ஏதாவது தவறு செய்கிறார்களோ என குழப்பத்தில் சென்றார். அன்று கனவில் தோன்றிய பெருமாள் நடந்ததை சொன்னார். அந்த குயவரின் இல்லத்திற்கு நேரில் சென்ற அரசர் அவருக்கு வேண்டிய அளவு பொருளுதவி செய்தார். அப்பொருளை கண்டு மயங்காமல் பெருமாள் பணியே செய்து வந்தார் குயவர். இறுதி காலத்தில் வைகுண்டத்தை அடைந்தார். பெருமாளின் ஆணைப்படி அந்த பக்தரை கௌரவிக்கும் வகையில் திருப்பதியில் இப்பொழுதும் ஏழுமலையானுக்கு மண்சட்டியில்தான் நைவேத்தியம் செய்யப்படுகிறது. பெருமாள் பணக்காரர்தான், ஆனாலும் எளிமையை மட்டுமே விரும்புகிறவர்.